மாரியை பொழிபவள் மாரியம்மா, மாரியை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிடச் செய்பவள் மாரியம்மா அம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிடச் செய்பவள் மாரியம்மா அம்மா அம்மா அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ சேலத்திலே ஒரு பழமையான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன். அது எந்த கோயில்னா அருள்மிகு சித்துமாரியம்மன் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 300 அடி தொலைவிலேயே இருக்குது. சேலம் ஜங்ஷனில் அப்படி வந்தீங்கன்னாக்கா ஒரு சப்வே வரும், பழைய சூரமங்கலம் போகிற சப்வே. அந்த பழைய சூரமங்கலம் வந்தீங்கனாலே இந்த ஜங்ஷனிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் சித்துமாரியம்மன் கோயில் தெருன்னே இருக்குது. அந்த கோயிலில் தான் இந்த ஒரு 75 ஆண்டுகள் பழமையான சித்துமாரியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் எல்லா தெய்வங்களையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் ஃபேமஸோ அதே போல் இந்த சித்துமாரியம்மன் கோயிலில் இந்த பகுதியை சுற்றி பௌர்ணமி அன்று ஒரு கிரிவலம் வருவது வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிற பலன்களை கொடுக்கும். ஏன்னாக்கா இந்த கோயிலில் வந்து சித்தேஸ்வர சுவாமி இருக்குது, காலபைரவர் இருக்கார், வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்கார், வலம்புரி விநாயகர், சக்தி விநாயகர், இப்படி விநாயகர் இருக்கார், நவகிரகங்கள் இருக்குது, சித்தேஸ்வர சுவாமி இருக்குது. இப்போ புதிதாக நேற்று 16ஆம் தேதி வந்து பிப்ரவரி 16ஆம் தேதி செல்வ வராகி அம்மனையும் கொடிமரத்தையும் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. ஸோ மாரியம்மன் தவிர எல்லா கடவுள்களையும் அமைஞ்சிருக்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயில் சுற்றி ஒரு இல்லை ரோட்டில் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்து கையில் வந்து விளக்கேந்தி திருவிழா வராங்க. அவங்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கியத்திலிருந்து திருமணத்திலிருந்து வாராகி வாராகி வந்திடம்மா, வரும் துன்பம் களைந்திடம்மா, வாராகி வாராகி. நுழைஞ்சோடனே பார்க்கறது செல்வ வராகி புதிதாக செல்வ வராகி உற்சவர் அலங்காரம், சிறப்பு அலங்காரம், சித்துமாரியம்மனோட சிறப்பு அலங்காரம். இது வந்து நம்ம திருவிதிக்குள்ள வந்த உற்சவர்கள் ஒரு அலங்காரத்தில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. செல்வவராகி மூலவர், சித்துமாரியம்மன் மூலவர் மற்றும் மற்ற தெய்வங்கள் எல்லாமே நீங்கள் போக போக பார்க்கலாம். இங்கே வந்து இந்த கோயில் வந்து எல்லா தெய்வம் தட்சிணாமூர்த்தி இருக்குது, சிவதுர்க்கை அம்மன் இருக்குது, சப்த கன்னிமார் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த கோயிலில் வந்து இந்த பௌர்ணமி கிரிவலம் வந்து திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு ஈடாக நடக்கிறது. இது எங்கும் சேலம் மாநகரத்தில் வேறு எங்கும் இல்லாத தனி சிறப்பு. இங்கே வந்து நல்லா இந்த கிரிவலம் வரவங்களுக்கும் நம்பிக்கையோடு வழிபடுறவங்களுக்கும் அவங்க என்ன வேண்டாங்களோ அது வேண்டபடியே நடக்குது. ஒரு நல்ல பழமையான கோயில் சேலம் பழைய சூரமங்கலத்தில் இருக்கிறது. ஆன்மீக அன்பர்கள் அவசியம் குடும்பத்தோடு வந்து தரிசனம் செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வள்ளி தெய்வானை சபேத சுப்பிரமணிய சுவாமி. கீழே இருக்கிறது அதோட உற்சவர். இது சித்துமாரியம்மன் கோயிலில் அமைந்துள்ள முருகர் சன்னதி. இங்கே முருகர் வள்ளி தெய்வனோடு இருக்கிறதுனால இங்கே கல்யாணங்கள், திருமணங்கள் வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு தனி மண்டபம் வசதியெல்லாம் அற்புதமாக பண்ணியிருக்காங்க நிர்வாகம். இங்கே கல்யாணம் பண்ணால் மணமக்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக அமையும். காரணம் இங்கே சித்தேஸ்வர சுவாமி, சிவன், அம்மன், அப்புறம் முருகர், விநாயகர், லட்சுமி அயக்ரீவர், இன்னைக்கு அனைத்து தெய்வங்களும் இங்கே முறைப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பூஜைகள் நடைபெறுவதால் நல்ல சக்தி வாய்ந்த கோயில். அதனால் இந்த பகுதி மக்கள் இந்த கோயிலில் திருமணம் நடத்துகிறத ஒரு சென்டிமெண்ட்டாக கருதுகிறாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சித்தேஸ்வர சுவாமி சிவபெருமான் லிங்க வடிவத்தில் ரொம்ப அற்புதமாக காட்சி தர்றாரு. அப்படி நந்தி, சிவன். இதுக்கு பிரதோஷம், சிவனுக்கு உகந்த நாட்கள் திங்கக்கிழமை, அப்புறம் வந்து எல்லாமே திருவாதிர நட்சத்திரம், எல்லா நாட்கள்லையும் சிறப்பாக பூஜை பண்ணுறாங்க. குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்தேஸ்வர சுவாமிகளை வழிபட்டு விட்டு இந்த பகுதியை சுற்றி, இந்த கோயில் அமைந்துள்ள பகுதியை சுற்றி உள்ள சாலைகளில் கிரிவலம் போகிறாங்க. சேலத்துக்குள் ஒரு திருவண்ணாமலை, சேலத்துக்குள் ஒரு சிறப்பான கிரிவலம். திருவண்ணாமலை போக முடியலைங்கிறவங்க இங்கே வந்து இந்த கிரிவலம் செஞ்சாங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகிற பலன் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி பலன் கிடைத்து ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைய பேர் இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடியுது. சித்துமாரியம்மன் கோயிலோட தலைமை குருக்கள் முரளி சிவன் அவர்கள் இருக்காரு. இந்த கோயிலில் நல்ல முறையில் சாமிக்கு சிறப்பாக அலங்காரங்கள் செஞ்சு பக்தர்கள் கொண்டு வர பூ, பழம் இதெல்லாம் சாமிக்கு அணிவிச்சு நமக்கு ஒரு மன நிறைவை தந்து அவர்கள் வேண்டுதல் நிறைவேற நல்ல வார்த்தைகளை தான் கூறி மிக சிறப்பாக அம்மனுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து இந்த கோயிலோட சிறப்புகளை வந்து கூறுவார். வணக்கம் சுவாமி. நான் மாரியம்மன் பார்த்துருக்கேன், கோட்டை மாரியம்மன் எல்லாமே சேலத்தில் எல்லாம் நான் மாரியம்மன் பக்தர் அடிப்படையில் இன்னைக்கு தான் முதல்ல இந்த சித்து மாரியம்மன் கோயில் வந்திருக்கேன். இதுக்கு எது சித்து மாரியம்மன் பேர் வந்த வரலாறு சொன்னீங்கன்னா நம்ம சேலம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். குருதாட்சாத பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. பேர் அன்பு சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே,
நமது சேலம் மாவட்டம் ஜங்ஷன் பழைய சூரமங்கலத்தில் ராஜராணியாக அவதரிக்கும் சித்துமாரியம்மன். இந்த சித்துமாரியம்மன் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் கோவில் வந்து சுயம்பு வந்து ஆடிக்கிட்டு தலையே தூக்கிட்டு வந்து மண்டி போட்டு வந்தது தான் அந்த கீழே சுயம்பு. கிட்டத்தட்ட நான் சொல்றது 65 ஆண்டுகளுக்கு முன்பு கூடையில வச்சு எடுத்து வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. மேலே இருக்கிற சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வீட்டில் குடிசை வீட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை சார்பாக அதை எடுத்து சுவாமியை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்கு. இந்த சுவாமியோட பெயர் வந்து அகில உலகத்துக்கும் பரவணும், நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறது இந்த அறக்கட்டளை சார்பாக எல்லாருக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த சித்துமாரியம்மன் அப்படிங்கிறது என்னன்னா மாரி அப்படின்னாவே மலை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாரி அம்மன் அப்படின்னாவே நமக்கு எதுனாலும் கொடுக்கக்கூடியவள். இங்கே வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அம்மை நோய். சித்திரை கோயிலில் போய் மறு வந்தால் எப்படி உப்பு இந்த மீனுக்கு போடுறோமோ அதே போல் இந்த கோவில் வந்து உப்பு கொட்டினோம்னா அம்மன் நோய் 7 நாளில் குறையும். 7 நாளில் அந்த அம்மையும் மருகும் தானாகவே குறையும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி வந்து பிடிவாதக்காரி. இந்த சாமி வந்து பிடிவாதக்காரி. எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த கோவில் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி இந்த சாமி தான் வந்து உட்காரணும் பிடிவாதம் பண்ணி வந்து உட்கார்ந்த சாமி. அதனால தான் இது வந்து பிடிவாதம் கொண்ட மாரியம்மன். சித்து அப்படின்னா விளையாட்டு, மாரியம்மன்னா நம்ம கூட வந்து விளையாடிட்டே அருகே கொடுத்துட்டே போகலாம். அதனால தான் சித்து மாரியம்மன். இந்த கோவில் சித்தேஸ்வரன் மலையில வந்து எடுத்துட்டு வந்ததுனால இந்த கோவிலில் எல்லாமே சா சி அந்த எழுத்துல எல்லாமே இருக்கு. பண்டிகை அதே மாதிரி தான். சித்திரை மாதம் மிக விமர்சையாக நடக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் எல்லாருமே வந்து வராகியம்மன் நம்ம கோயிலில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கோவில் நிர்வாகத்தை கேட்டதுனால மக்கள் கேட்டதுக்கோசரம் ஒரு கொடிமரமும் ஒரு வராகியும் பிரதிஷ்டை பண்ணது நேர்த்துங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வராகி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வீர வராகி, வராகி அம்மன், சப்தகன்னியோட ஒன்று. ஆனால் இந்த கோவிலில் வந்து செல்வ வராகியை வச்சிருக்கிறோம். செல்வத்துக்கு அதிபதியாக ஈசான பாகத்தில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம எப்படி சேலத்தில் வந்து கோட்டை மாதிரி ஈசான பாகத்தில் இருக்கிற மாதிரி இந்த கோவில் இந்த சாமி வந்து ஈசான பாகத்தில் மெயினாக தான் இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு வச்சா கூட பூர நட்சத்திரான மாசான பூஜை நடத்துங்க. சுவாமியோட பிறந்த நட்சத்திரத்தில் பூஜையாக பூர நட்சத்திரம் ஆடி மாதம் வர ஆடி பூரம் இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க மடி ஏந்தி சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க. மடி ஏந்தி சுவாமிக்கு பெரிய அண்ணா வந்து படைச்சு அந்த சாப்பாடு வந்து மடி ஏந்தி போவாங்க. அத்தனை பேருக்கும் தீர்ச்சி இந்த கோயில் வரலாறு அதை பற்றி சொல்லுவாங்க. அதை அடுத்தது வந்தார், அதோட பழசு வந்தார். அந்த மாதிரி வந்து அண்ணா அந்த அண்ணா வந்து கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் தேதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மாத பிறப்பு 5 நாள். எப்படி சபரிமலையில் கோயில் திறந்து பூஜை பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம கோவில் வந்து 5 நாள் பூஜை. அது கணக்கு தான் இந்த கும்பாபிஷேகம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய அமைப்பு எல்லா வகையிலும் கோயில் கட்டும் போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான விளக்கெல்லாம் கோயில் பூரா ஏற்றிருக்காங்க. அதோட வெளிச்சம் தான் இந்த கோயில் உருவாகுது. அடுத்து இதை மாதம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்தில் வந்து அரிமா தனசேகர் செயலாளர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டார் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கும்போது அவரும் ஒரு ஒப்பீனியன் சொன்னார், நானும் ஒரு ஒப்பீனியன் சொல்லி அந்த பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதியில் ஒரு விஷயங்கள் தோன்றுச்சு. ஆனால் இதெல்லாம் கிரிவலம்னா மலையே இருந்தால் தான் கிரி. இது வந்து நம்ம கீழே இருக்கிறதுனால நம்ம சுவாமி பவனி வருதல் அப்படிங்கிறது இல்லை. சித்தேஸ்வரர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த சித்தேஸ்வரர் வந்து கட்ட பிரம்மச்சாரியா இருக்கு. அதனால மலையை நோக்கி போகிறதுனால தான் இது வந்து இந்த கிரிவலமே பேர் போடுறதுங்க. மெயின் அதுதான் ரேஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு தான் இந்த பூஜை எல்லாமே இங்கே பிரதானமாக ராஜராணியாக இருக்கிறது வந்து சித்து மாரியம்மன். அந்த மாரியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மா விளக்கு, மா உருண்டை. நமக்கு வந்து வயிறு வலி வந்தால் இப்படி சமயபுரத்தில் வயிற்றுல போடுறாங்க, உணவை தோல் நோய் வந்தால் இப்படி மேலே வச்சு போடுறாங்க, நெஞ்சு வலி எல்லாத்துக்குமே அந்த மாவு உருண்டை வச்சு விளக்கு போடுவாங்க. சமயபுரத்தில் பார்த்துருப்பீங்க. அதே முறைப்படி இந்த கோவிலில் கையேந்தி வராங்க. அனைத்து பெண்களும் ஆண்களும் கல்யாணம் ஆன கையில ஏந்தி வராங்க. கிரிவலம் கிரிவலம் வந்து ஒரு நிறையா மாரியம்மன் சிவனை சுற்றுற மாதிரி கிடக்கு. அம்மனும் வெளியே வரும். மாதம் ஒரு டைம் அம்மனும் வெளியே வந்து ஊர்வலம் சுற்றி வந்து சிறப்பு பூஜை இங்கே நடக்கும். அது வந்து என்ன அப்படின்னா ஒளியார் சுவாமி ஜோதி மாரியம்மன் வந்து பக்தர்களோட கிரிவலம் வந்து சிவனை வந்து தரிசிக்கிற மாதிரி கணேசன். அதனால ஒவ்வொரு பௌர்ணமியும் சிறப்பு பூஜைகள், சிறப்பு அன்னதானங்கள் அனைத்தும் இந்த கோவில் வந்து சிறப்பாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ
அதனுடைய முன்னோட்டம் தான் எங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக முடிஞ்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தெளிவாக விளக்கம் சொன்னீங்க. இப்போ சித்துமாரியம்மன் சேலம் மக்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்க பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன். இப்போ சித்துமாரியம்மன் கோயில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் பாருங்கள், எல்லாமே சாஸ்தி சித்தர் கோயில் சம்மந்தப்பட்ட எழுத்தை குறிக்கிற மாதிரி தான் வரும். மேலும் வலம்புரி விநாயகர் இங்கே இருக்கார், அப்புறம் கணபதி இருக்கார். விநாயகர் பல்வேறு உருவங்களில் கோயிலில் அருள் பாலிக்கிறாரு. அதனால் இந்த விநாயகர் சித்தி விநாயகர் எதை வணங்கி என்ன வேண்டுமோ அது நமக்கு சித்தி ஆகும். அடுத்து வந்து சப்த கன்னிகர், திருமணமாகாத பெண்கள் திருமண தடை நீங்கிறதுக்கு இந்த சப்த கன்னிமார்கள் எல்லா அம்மன் கோயிலையும் இருக்கும். இந்த சப்த கன்னிமார்களில் வழிபடும் போது நமக்கு திருமண தடைகள் நீங்குங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. எல்லாமே நல்ல பிரதிஷ்டை பண்ணி அதற்குரிய பூஜைகளை மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பழைய சூரமங்கலம் சித்து மாரியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சப்த கன்னிமார் வந்து வேறு எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா, சப்த கன்னிகைகளையும் ஒரே கல்லிருந்து சிற்பமாக வடிச்சிருக்கிறாங்க. மற்ற இடத்துலாம் தனித்தனியாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் தான் இருக்கும். இங்கே ஒரே கல்லில் உருவான 7 சப்த கன்னியர்கள் அமைந்திருப்பது வேறெங்கும் இல்லாத சிறப்பு. இந்த சப்த கன்னிகளில் உருவான வராகியம்மன்ட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு தான் இப்போ 9 வராகியம்மன்களில் ஒரு வராகிய செல்வ வராகிய தனியாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. போகிறது ஆஞ்சநேயர் சன்னதி. ஆஞ்சநேயர் சன்னதிக்கு மேலே சுதை சிற்பமாக ராமர் சீதா லட்சுமண் சமேதமாக காட்சி கொடுக்குறாரு. உள்ளே வந்து சிறிய திருவடி என்று அழைக்கக்கூடிய ஆஞ்சநேயர். நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நாம் தான் கையெடுத்து சாமியை கும்பிடுவோம். ஆனால் நம்மளை ஒருத்தர் கும்பிட்றாரு, நம்ம உள்ளே வரும்போது நம்மளை ஒருத்தர் கும்பிட்றாருன்னா அது ஆஞ்சநேயர் தான். நம்மளை வணங்கி வரவேற்பவர் ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் வந்து பகவான் கிடையாது, அவர் பலவான். நமக்கு நல்ல மனோபலம், உடல் பலம், நல்ல எல்லாமே வெற்றி கிடைக்கும். இதுதான் இப்பொழுது சித்து மாரியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதியை தரிசிட்டு இருக்கிறோம். இந்த ஆஞ்சநேயருக்கும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி இதெல்லாம் மிக சிறப்பாக கோயில் சித்து மாரியம்மன் அறக்கட்டளை சார்பாக அந்த நிர்வாகிகள்லாம் நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. சித்து மாரியம்மன் கோயிலில் பிப்ரவரி 16, 2025ஆம் ஆண்டு புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட தங்க கொடிமரம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மண்டல பூஜைகள் 48 நாட்கள் சிறப்பாக மண்டல பூஜைகளும் செய்யறதுக்கு கோயில் நிர்வாகம் சித்து மாரியம்மன் அறக்கட்டளை ஏற்பாடு பண்ணிருக்கு. கொடிமரம் தான். கொடிமரத்தை என்ன விசேஷம்னா, ஒரு ஆலயத்தோட கொடிமரத்தில் அந்த ஆலயத்தில் இருக்க எல்லா தெய்வங்களையும் அதில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த கொடிமரத்தை வணங்கினா ஆலயத்தையே வணங்கின மாதிரி நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை. இந்த கோயிலோட கொடிமரத்தில் இந்த கோயில் என்னென்ன சாமி இருக்கோ எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முழு கோயிலினுடைய ஒரு சுருக்கமான வடிவம் தான் கொடிமரம். திருவிழாக்கள் போது இந்த கொடிமரத்துலேருந்து கொடியேற்றி திருவிழாக்கள் சித்திரை மாதம் குண்டம் மிதிக்கிறது அதெல்லாம் நடைபெறும். இந்த அழகான கொடிமரத்தை நீங்கள் வந்து தவறாமல் நேரில் வந்து தரிசிங்க. இப்போ நம்ம தரிசிச்சுட்டு இருக்கிறது தான் தஞ்சை ராஜராஜ சோழன் பொன்னியின் செல்வன் தஞ்சை பெரிய கோயிலில் நிறுவிய வராகியம்மன். வராகியம்மன் வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம். வராகியம்மனை வந்து தஞ்சை ராஜராஜ சோழன் வழிபட்ட கடவுளுங்கிறதுனால வராகியம்மனுக்கு நிறைய பக்தர்கள் வந்து ஜாஸ்தி. வராகியம்மன் வந்து வளர்பிறை பஞ்சமி இன்னைக்கு தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பு. வராகியம்மன் வந்து குதிரை முகம் கொண்ட சப்த கன்னிமாரில் ஒரு வடிவம் தான், அம்மனோட ஒரு வடிவம் தான். வெற்றி போர் தளபதி மாதிரி அம்மனுக்கு. அதனால இந்த வராகி அம்மனை வந்து நம்ம சித்து மாரியம்மன் பழைய சூரமங்கலம் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதுவும் செல்வ வராகியா இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அம்மன் சப்த கன்னிகிட்ட அனுமதி கேட்டு செல்வ வராகி அம்மனை நம்ம வழிபடும் போது நமக்கு தேவையான செல்வங்கள்னா பணம் காசு மட்டும் இல்லை, ஆரோக்கியமும் ஒரு செல்வம் தான், குழந்தையும் ஒரு செல்வம் தான், தொழிலும் ஒரு செல்வம் தான். 16 செல்வங்களில் என்னென்ன செல்வங்கள் இருக்கோ எல்லா செல்வங்களும் நல்ல நம்பிக்கையோடு வழிபடுறவங்களுக்கு அவங்கவுங்க தொழில் மூலம் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த செல்வ வராகியம்மனோட அருளுக்கு பாத்திரமாகும்படி நானும் கேட்டுக்கொள்கிறேன். தரிசிச்சுட்டு இருக்கிறது ஸ்ரீ கால பைரவர். அவருக்கு வந்து பைரவர், அதான் நாய் தான் பைரவர் வாகனம். கோயிலுடைய மொத்த பாதுகாப்பு இவர் தான். கால பைரவர் சிவனினுடைய இன்னொரு ஷேப், இன்னொரு வடிவம். அவர் கோயில் சாவியை நைட் ஆனால் அவர்கிட்ட தான் கொடுக்குறதா ஒரு நம்பிக்கை. கால பைரவர் வந்து காலத்தினால் ஏற்படக்கூடிய நம்ம கஷ்டங்களை தீர்ப்பவர் தான் கால பைரவர். இந்த 7.5 சனி, அந்த மாதிரி பொங்கு சனி, மங்கு சனி, இந்த மாதிரி நவகிரகங்களால் நமக்கு கால நேரம் சரியில்லாதப்ப அந்த சனி பகவானால் பாதிக்கப்பட்ட இவர் சனி பகவானோட குரு. அதனால் இவர் வந்து வழிபட்டால் சளியினால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். வராத கடன்கள், குறிப்பாக வந்து வராத கடன்களுக்கெல்லாம் காலபைரவர் வழிபட்டால் நம்மளை ஏமாத்தினவங்க வராத கடன்கள்லாம் வரும். தேய்பிரை அஷ்டமி காலபைரவருக்கு உகந்த நாள். சித்து மாரியம்மன் கோயில் காலபைரவர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. உங்களுக்கு காலபைரவரும் நல்லருள் புரிய வேண்டுகிறேன். மகிமைகள் அங்கே என்ன பக்தர்களுடைய வேண்டுதல் என்னென்ன வேண்டுதல் நிறைவேறும். அப்புறம் வேற எங்கும் இல்லாத சிறப்பாக கிரிவலம், அப்புறம் ஆடிப்புறம் அடிப்பூச்சி எல்லாம் பார்த்தோம். இது கடைசியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நவகிரகங்கள். கடவுள் வந்து நமக்கு நன்மையோ தீமையோ நவகிரகங்கள் வழியாக தான் வழங்குறாரு.
நல்லது கெட்டதோ, அதனால இந்த நவகிரகங்கள் திசைகள் இந்த ஜாதகத்தில் நமக்கு வந்து நவகிரகத்தினால எந்த நவகிரகத்துக்கு பாதிப்போ அந்த நவகிரகத்துக்கு நம்ம விளக்கு போட்டு வழிபட்டா அந்த திசையை வந்து நம்ம நல்லபடியாக கடக்கலாம்னு நம்பிக்கை. சித்து மாரியம்மன் கோயிலில் சித்தேஸ்வர சுவாமி இருக்காரு. சித்தர் கோவில் போக வேண்டியதில்லை, திருவண்ணாமலை செல்ல வேண்டியதில்லை, கிரிவலம் இங்கேயே போய்க்கலாம். இந்த நவகிரகங்களையும் தரிசித்தால் உங்களுக்கு நவகிரகங்கள் வரக்கூடிய தோஷங்கள்லாம் விலகி உங்களுக்கு நல்லது நடைபெறும் என்று கூறிக்கொண்டு, இப்போ இந்த செல்வ வராகி கொடிமரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கனால சித்து மாரியம்மனுக்கு இன்னும் நல்ல ஒரு கோயிலுக்கு மேலும் ஒரு புகழ் சேர்த்திருக்குது. அதுக்காக சித்து மாரியம்மன் அறக்கட்டளைக்கு சேலம் பக்தர்கள் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஈசன் எழில் விழியன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.